ஸோ ஹலோ கைஸ், நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் க்யூப் சால்விங் பார்ட் 2ல் நான் போட போகிறேன்னா அதான் கைஸ் இந்த வீடியோ. போன வீடியோவில் நம்ம க்ரீன் சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இன்னொரு சால்வ் பண்ணோம். அது என்னதுன்னா யூ ஃபார்முலா. இப்போது நம்ம க்யூப் என்ன மாதிரி இப்போ நம்ம சால்வ் பண்ண சைடு இருக்குல்ல க்ரீனு, இந்த க்ரீன்லேருந்து இந்த சென்ட்ரல் கோட் தெரியுதா, அதை மட்டும் நம்ம இப்படியே இறக்கிட்டு இங்கே இருக்குல்ல இதை மட்டும் இப்படி தள்ளிட்டு நார்மலாக நம்ம இதை இங்கே வச்சுருவோம். இப்போது இது இங்கே இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் ஒரு கலர் தெரியும் ஆரேஞ்ச் அப்படின்னு. அப்போ நம்ம ஆரேஞ்ச் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்கா, அப்போனா இந்த சைடை இங்கே எடுத்துகிட்டு வந்துடணும். ஆச்சா, இப்போ நம்ம அதை ஹைட் பண்ணிடணும். ஹைட் இது டவுன், இது இப்படி வந்துட்டு அதான் மேலே போயிடணும்னா இப்போது இங்கே பாருங்கள் செட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இது செட் ஆகாமல் தானே இருந்தது, இப்போ இது செட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது, ஒயிட்னு தெரியுது. இப்போ நம்ம ஒயிட் எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்குது ஒயிட்டு, ஆனால் இங்கே பாருங்கள் இது இன்னும் செட் ஆகலை. அதை செட் பண்ணோன்னா நம்ம அந்த மாதிரி தான் பண்ணோம். எத்தனை இருந்தாச்சா ஒயிட் கிட்ட. இப்போ இங்கே பார்த்துக்கணும் ஹைட் டவுன், இது இங்கே எடுத்துகிட்டு வந்துடணும், மேலே போட்டுடணும். அவ்வளோதான், செட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே பார்க்கணும், ரெட்டுன்னு தெரியுது. ரெட்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே இருக்குது ரெட்டு. அப்போனா நம்ம உடனே ரெட்டு கிட்ட எடுத்துகிட்டு வந்துடணும். இதை எடுத்துகிட்டு வந்தாச்சா. இப்போ திருப்பி இங்கே வச்சிடணும். ஹைட் டவுன், ஹைட் பண்ணதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இங்கே என்ன காமிக்குது, எல்லோன்னு காமிக்குது. ஆனால் ஆல்ரெடி செட் ஆகிருக்கு. ஆனால் பரவாயில்ல, நம்ம இருந்தாலும் போடணும். ஹைட் டவுன், ஹைட் பண்ணதை எடுத்துகிட்டு வந்துடணும், மேலே தூக்கிடும். அவ்வளோதான். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு டீ ஃபார்முலா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.